உலகத்தில் யாரும் புலப்படாத அறிவு ஞானத்தை அல்லாஹ் சையதுனா அலியன் கர்ரமல்லாஹு ஒரு யூதர் இருக்கிறாரு, அவர் அலியை கரெக்டாக அலி நபியெல்லாம் தொழுகையில் பிரியும். தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம் நிற்பாங்க, தக்பீர் கட்டினா ரொம்ப நேரம், இபாதத்தில் இன்பம், நேரம் வந்ததா தாமதிக்க மாட்டார்கள். இப்படி ஒரு அருமையான அவர்களுக்கே உரிய ஒரு நிர்ணயத்தை உண்டாக்கி இருந்தார்கள். அவர் பார்க்கிறார், அந்த யூதருக்கு தெரியும் கரெக்டா தொழுகை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த நேரம் வந்தா மிஸ் பண்ண மாட்டாங்க, யாரு பேச்சு கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ போய் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டோம்னா அலியை தொலை விடாம ஆக்கிறலாம். எப்படியெல்லாம் சூழ்ச்சி, ஒரு சூழ்ச்சி, எப்படி திகைக்க வைக்கிற கேள்வி. தொழுகைக்கு போற நேரம், அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் உங்களை புகழ்ந்தார்கள், நீங்கள் அறிவின் களஞ்சியம் என்று பாராட்டி இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியணும், சந்தேகமா இருக்கு, எனக்கு தெரியல, கேளுப்பா. இல்ல கேள்வி கொஞ்சம் சிக்கலான கேள்வி, பரவாயில்லை, சிக்கலான கேள்வி என்கிறார் சையதுனா அலியன் கர்ரமல்லாஹ். பரவாயில்லை நீ கேளுன்னாங்க. அவர் ரொம்ப தூபம் போடுறார், இல்லை சீக்கிரமாலாம் பதில் சொல்ல முடியாது, கேளம்பா. ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க விஷயம் ஒன்றும் இருக்காது. அவன் சொன்ன, அங்கெல்லாம் உலகத்தில் இறைவனின் படைப்பை பார்த்தேன், இறைவனின் படைப்பை. நிறைய பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது, நிறைய பிராணிகள் குட்டி போட்டு பால் கொடுக்கிறது. முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் பிராணிகளும் உண்டு, குட்டி போட்டு பால் கொடுக்கிற பிராணியும் உண்டு. எத்தனை என்னென்ன பிராணிகள் முட்டை போடுது, என்னென்ன பிராணிகள் குட்டி போடுது, எங்கேருந்து என்ன லட்சக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்தான். மூட்டை பூச்சியில் இருந்து கொசுக்கள் வரையிலும், மூட்டை பூச்சிகள், கொசுக்கள், யானை போன்ற பிரமாண்டமான படைப்புகள். இதில் பல பிராணிகள் குட்டி போடுது, பல பிராணிகள் முட்டை போடுது. முட்டை போடும் பிராணி எது, குட்டி போடும் பிராணி எது, எதெல்லாம் கேட்டார். அவ்வளவுதானா, இது பெரிய மேட்டர் இல்லை, சிம்பிள் தானே பாண்டாங்க. அவர் பார்த்தாரு, இவர் எண்ணி சொல்றதுக்கே 5 மணி நேரம் ஆகுமே. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அல்லாஹ்வுடைய படைப்பை பாரு, எந்தெந்த பிராணிகளுக்கெல்லாம் காது வெளியில இருக்குன்னு பாரு. எந்தெந்த பிராணிகளுக்கு காது வெளியில இருக்கு, மனுஷனை பாத்தியா காது வெளியில இருக்குது, ஆட்டை பாத்தியா காது வெளியில இருக்குது, மாட்டை பாரு காது வெளியில இருக்கு. காது வெளியில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். காது உள்ள இருக்குது, காது உள்ள இருக்கும். கோழியை பார், கோழியை பார், புறாவை பார், காது உள்ள இருக்கும், காது வெளியில தெரியாது. காது உள்ள இருக்கும் பிராணிகள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் என்றார். காது வெளியே இருந்தால் குட்டி போடும், காது உள்ள இருந்தால் முட்டை பொரிக்கும். அவர் பார்த்தார், சுப்ஹானல்லாஹ், உலகத்தை பூரா ஒத்த வார்த்தையில் லட்சோப லட்ச ஆண்டவனின் படைப்புகளை ஒரே வார்த்தையில், காது வெளியில இருக்குதா அது பூரா குட்டி தான் போடும், காது உள்ள இருக்கா அதெல்லாம் முட்டை தான் பொரிக்கும், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எந்த அளவிற்கு நான் படித்தேன். அந்த யூதர் அந்த கேள்விக்கான பதிலை அவர்கள் சொன்னபோது அவர் வியந்து போனார், ஆச்சரியப்பட்டார். அலியின் கர்ரமல்லாஹுவின் கரத்தை பிடித்து வாழ்த்து சொல்கிறார். மாமனிதர் நபி பெருமானார் உங்களை அறிவின் களஞ்சியம் என்று சொன்னார்களே, அது எத்தனை பொருத்தமான செய்தி. ஆற்றல் மிக்க அறிவின் சிகரமாக திகழ்கிறார்கள், போர்க்களத்தின் வீரராக திகழ்கிறார்கள். இதற்கெல்லாம் மேலால் அன்பு காட்டுகின்ற, அரவணைக்கின்ற மாபெரிய சக்தி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு.